வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேரர்களின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு. මේක අපේ ත්‍රෛනිකායක මහානායක හාමුදුරන් වහන්සේලා විසිනුත් මා වෙත ලිඛිතව ඉල්ලීමක් කරලා තිබුණා. சிறுவன் மீதான பாலியல் துஷ்பிரயோகம். பிக்கு ஒருவருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை உறுதி. குழந்தைகளை அறையில் வைத்து பூட்டிவிட்டு மது அருந்த சென்ற தந்தை. மட்டக்களப்பை உறையச் செய்த 2 குழந்தைகள் உயிரிழந்த துயரச் சம்பவத்தின் பின்னணி இதுதான். காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் திடீர் தீ விபத்து. தப்பியோடிய இரட்டை கொலை சந்தேக நபர் மீண்டும் கைது. கொலை செய்ததற்கான காரணத்தை கூறி மனைவியை கொலை செய்ய போவதாக அச்சுறுத்தல். வீடொன்றில் நுழைந்த பெண்ணொருவர் உட்பட 4 கொண்ட குழு. கணவன் மனைவியை மயக்கிவிட்டு செய்த செயல். முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கைது. நடந்ததென்ன? கொழும்பில் வேலை செய்யும் பெற்றோரை பார்வையிடுவதற்காக செல்ல முற்பட்ட 12 வயது சிறுவன் தடுத்து நிறுத்திய காப்பாளர். புத்தளம் திகழி பகுதியில் கோர விபத்து. குடை சாய்ந்த லொரி. போதைப்பொருள் கும்பலுடன் 53 முறை தொலைபேசியில் கதைக்கவில்லை. சிஐடியில் வாக்குமூலம் வழங்கிய பின் முஜிபுர் ரஹ்மான் விளக்கம். போதைப் பொருளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் சிறைசாலையில இருந்து என்னையோட 53 தரகா அவங்க டெலிபோன்ல பேசினது என்று சிரச நியூஸ்ல நான் நினைக்கிறேன் சக்தியிலையும் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு நியூஸ் வந்தது. நான் கேட்டேன் வெலிக்காடு டவர்ல இருந்து வந்திருக்கிறான்னு கேட்டேன். வெலிக்காடு டவர்ல இருந்து ஒரு டெலிபோன் காலும் வந்தில்லை. அப்ப சொல்றது சிறைசாலையில இருந்து. பௌத்த தேரர்களின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றை மீண்டும் நிறுவுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தரை திககொட மிதல்லவெல பிரதான விகாரையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அரச வெசாக் விழா நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைக்கு மதிப்பளித்து 1931 ஆண்டின் 19ஆம் இலக்க பௌத்த அறநிலையங்கள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக இதன்போது குறிப்பிட்டிருந்தார். பௌத்த தேரர்களின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றை மீண்டும் நிறுவுவதற்காகவே இந்நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்க 2009ஆம் ஆண்டில் சிறுவன் ஒருவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் பௌத்த தேரர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி குற்றஞ்சாட்டப்பட்டவரான உடுவில சுஜாதா என்ற தேரர் 2023 ஆகஸ்ட் மாதம் பலப்பட்டிய உயர் நீதிமன்றம் தனக்கு விதித்த தண்டனைக்கு எதிராக இந்த மேன்முறையீட்டை செய்திருந்தார். குறிப்பிட்ட காலப்பகுதியில் விகாரையில் தங்கியிருந்த 9 வயது சிறுவனை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிற்காக இந்த தேரர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தார். அப்போது உயர் நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டு கால கடுங்காவல் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்குமாறும் உத்தரவிட்டிருந்தது. 2009ஆம் ஆண்டில் விகாரையினுள் உள்ள தேரரின் அறைக்குள் இந்த துஷ்பிரயோகம் நடந்ததாக பாதிக்கப்பட்ட சிறுவன் சாட்சியம் அளித்திருந்ததை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவன் பின்னர் இதுகுறித்து தனது உறவினர் ஒருவரிடம் தெரிவிக்கவே காவல் நிலையத்தில் முறைப்பாடும் அளிக்கப்பட்டிருந்தது. சிறுவன் அளித்த விவரங்களுடன் மருத்துவ பரிசோதனை முடிவுகள் ஒத்துப்போவதாக நீதித்துறை மருத்துவ அதிகாரி வழங்கிய மருத்துவ சான்றிதழ்களையும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இந்த மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதி தரப்பால் சுட்டிக்காட்டப்பட்ட முரண்பாடுகள் அரசு தரப்பு வழக்கை வலுவிழக்க செய்வதற்கு போதுமானதாக இல்லை என்றும் விசாரணை நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுவனின் சாட்சியத்தை உண்மையென ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் அவதானித்துள்ளது. இதற்கமைய குற்றவாளியான தேரரின் மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் பலப்பட்டிய உயர் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட குற்றத்தீர்ப்பையும் தண்டனையையும் உறுதி செய்துள்ளது. மட்டக்களப்பு திருமலை வீதியில் உள்ள விடுதியொன்றின் மேல் தளத்தில் உள்ள அறையொன்றில் குழந்தைகளுடன் தங்கியிருந்த தந்தை நேற்று மதியம் 2 மணிக்கு மது அருந்துவதற்காக குழந்தைகளை அறையில் வைத்து பூட்டிவிட்டு விடுதியின் கீழ் தளத்திற்கு வந்து மதுவருந்திய வேளையில் சுமார் 4 மணியளவில் அறையில் தீ விபத்து ஏற்பட்டு மெத்தையில் தீ பரவியதால் உருவான நச்சுப் புகையை சுவாசித்து 5 வயது மற்றும் 3 வயதான குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். பசறையை சேர்ந்த இவர்கள் தங்களது தாயாரின் புற்றுநோய் சிகிச்சைக்காக மட்டக்களப்புக்கு வந்து தாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவர்கள் மட்டு திருமலை வீதியில் உள்ள விடுதியில் தந்தையுடன் தங்கியிருந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 5 வயதுடைய நிமோஷா மற்றும் 3 வயதுடைய சுசன் மதுசங்க என்ற 2 சகோதர சகோதரிகளாகும். மேலும் மரணம் தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க காத்தான்குடி தள வைத்தியசாலையில் நேற்று ஏற்பட்ட திடீர் தீப்பரவல் வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் விரைவான செயற்பாட்டினால் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த துரித நடவடிக்கையால் பெரும் சேதங்களும் அசம்பாவிதங்களும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்தினால் குறைந்தளவிலான சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
ஹட்டன் டிக்கோயா பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நேற்று அதிகாலை தப்பியோடிய சந்தேக நபர் சில மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேச தோட்டம் ஒன்றில் பதுங்கியிருந்த போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சிறைச்சாலை அதிகாரிகளினால் கடந்த 26ஆம் தேதி இரவு கண்டி தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். இவ்வாறான பின்னணியில் குறித்த சந்தேக நபர் நேற்று அதிகாலை வைத்தியசாலையில் இருந்து தப்பியோடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ள சந்தேக நபர் தனது மனைவி தூண்டியதன் பேரில் அவர் பெற்றிருந்த கடன் தொகையொன்றை செலுத்துவதற்காகவே இந்த இரட்டை கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அது மட்டுமன்றி தான் எப்படியாவது சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த பின்னர் இந்த குற்றத்தை செய்ய தன்னை தூண்டிய தனது மனைவியையும் நிச்சயமாக கொலை செய்ய போவதாக ஹட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரின் இந்த வாக்குமூலத்தை அடுத்து அவரது மனைவியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக செயற்பட்ட பொகவந்தலாவு போலீசார் நேற்றைய தினம் சந்தேக நபரின் மனைவியை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 7ஆம் தரத்தில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவன் ஒருவன் ஹட்டன் பேருந்து நிலையத்தில் வைத்து மீட்கப்பட்டு ஹட்டன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஹட்டன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நிலைய நேர காப்பாளரின் சாதுரியமான செயலினாலேயே இந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பு பகுதியில் தங்கி வேலை செய்து வரும் தனது பெற்றோரை பார்ப்பதற்காக தான் தனியாக பேருந்து மூலம் கொழும்புக்கு செல்ல போவதாக அந்த சிறுவன் நேர காப்பாளரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பு செல்வதற்காக தனது பெரியம்மா தனக்கு காசு கொடுத்ததாகவும் அச்சிறுவன் குறிப்பிட்டுள்ளார். சிறுவன் ஒருவன் தனியாக கொழும்பு செல்ல முயன்றதை கண்டு சந்தேகமடைந்த நேர காப்பாளர் சிறுவனை பேருந்தில் ஏறுவதற்கு அனுமதிக்காது தடுத்து வைத்துள்ளார். பின்னர் இதுகுறித்து உடனடியாக ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீஸ் அதிகாரிகளிடம் அச்சிறுவன் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மாளிகாவத்தை வீட்டு தொகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை மயக்கமடைய செய்து சுமார் 12 பவுண்ட் தங்க நகைகளை திருடிச் சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய முச்சக்கர வண்டி சாரதியொருவர் தெமட்டகொட போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நண்பகல் நேரம் வீடொன்றில் நுழைந்த பெண்ணொருவர் உட்பட 4 பேரை கொண்ட குழு ஒன்று இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாளிகாவத்தை தெமட்டகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த வியாழக்கிழமை 21ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உடல்நலக் குறைவுடன் இருந்த நபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வீட்டில் இருந்தபோது கர்ப்பிணி பெண்ணொருவர் அப்பகுதியில் உள்ள வீடொன்றினை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள வந்துள்ளதாகவும் தரகர் மற்றும் உரிமையாளர் வரும் வரை காத்திருப்பதாகவும் தெரிவித்து வீட்டினுள் இருவரும் வந்துள்ளனர். இந்நிலையில் குடிப்பதற்கு வீட்டாரிடம் தண்ணீர் வாங்கி அருந்திவிட்டு அவர்களுடன் சகஜமாக கலந்துரையாடியதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னர் தரகர் உரிமையாளர் என தெரிவித்துக் கொண்டு இருவர் வீட்டினுள் நுழைந்து கதவு மற்றும் ஜன்னல்களை பூட்டிவிட்டு அவர்களை மயக்கமருந்து தடவப்பட்ட துணியொன்றை கொண்டு மயக்கமடைய செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் அணிந்திருந்த நகைகள் மற்றும் வீட்டில் இருந்த நகைகளை திருடி அங்கிருந்து குறித்த குழுவினர் தப்பிச் சென்றுள்ளனர். மேற்படி குழு சுமார் 12 பவுண்ட் தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். சம்பவ இடத்திற்கு அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் தப்பியோடிய ஏனைய சந்தேக நபர்கள் மற்றும் திருடப்பட்ட நகைகளை மீட்பதற்காக மேலதிக விசாரணைகளை தெமட்டகொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் பலாவி பகுதியிலிருந்து கட்பட்டி நோக்கி சென்ற லொரியொன்றும் கட்பட்டி பகுதியிலிருந்து பலாவி நோக்கி பயணித்த கூலர் ரக லொரியொன்றும் கட்பட்டி திகழி பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மேற்படி விபத்தில் இருவர் காயமடைந்துள்ள நிலையில் வாகனங்களுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்று என்னை பத்தி ஒரு நியூஸ் வந்திருந்தது. போதைப் பொருளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் சிறைசாலையில இருந்து என்னையோட 53 தரகாத் அவங்க டெலிபோன்லயே பேசினது என்று சிரச நியூஸ்ல நான் நினைக்கிறேன் சக்தியிலையும் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸை அவங்க போட்டிருக்கக்கூடிய விதி மிக பிழையான முறையிலே தான் அங்க நியூஸை அவங்க போட்டிருந்தாங்க. பிழையான கருத்தொண்டு என்னை பத்தி உருவாக்குறதுக்கு தான் அந்த நியூஸ்ல நோக்கம் என்று எனக்கு விளங்குறது. அதனால நடந்தது என்னென்றால், எனக்கு சிஐடியிலே வர சொல்லி இருந்தாங்க. என்னுடைய டெலிபோன் நம்பர் வந்து சிறைசாலையிலே சந்தேக நபர் ஒன்றை கைது செய்யற நேரத்தில் அவர்கிட்ட இருந்த சிம் கார்டுல என்னுடைய டெலிபோன் நம்பரும் பதவியாகி இருந்தது. அப்ப நான் நேற்று சிஐடிக்கு போனேன். போயிட்டு பார்த்தால் அந்த டெலிபோன் நம்பரை நான் எடுத்து செக் பண்ண போகல நான் சொன்னேன், இந்த நம்பர் எனக்கு தெரியும். இந்த நம்பர் வந்து எங்களோட அரசியல் செய்யக்கூடிய, கடந்த காலத்துல அரசியல்ல ஈடுபட்டக்கூடிய ஒரு நபருடைய டெலிபோன் நம்பர் தான் இந்த டெலிபோன் நம்பர். இந்த நபரை எனக்கு தெரியும்.
அப்ப பார்த்தா என்ன நடந்திருக்குதுண்டா, அப்ப அந்த நபர் பாவிச்சு இருக்கிறது அந்த டெலிபோன் நம்பரை, அதன் மூலமா அவர்கள் என்னோட பேசியிருக்கிறார்கள், நானும் பேசியிருக்கிறேன். இது நடந்திருக்கிறது 2021 இருந்து 24 வரை காட்டின் தான் அந்த டெலிபோன் கால் வந்திருக்கிறது என்னுடைய டெலிபோனுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்டா அந்த டெலிபோனை நம்பரை பாவிச்ச நபருடைய ஒரு கிட்ட இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு தாய் பிள்ளையா இருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்ததுக்கு பிறகு அவர் சிறைசாலையில இருக்கிற நேரத்துல இந்த டெலிபோன் சிம்மே அவர்களுக்கு கொடுத்து இருக்கிறாங்க பாவிக்கிறது. அப்ப அவர் பாவிக்கணும் இருக்கிற நேரத்துல தான் இது கைது செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த சிறைசாலையில இருக்கக்கூடிய அந்த நபர் எனக்கு டெலிபோன் கால் ஒன்றுமே எடுத்து இல்லை. அப்ப நான் கேட்டேன் இந்த சிஐடியில எனக்கு டெலிபோன் வந்து நீங்க வந்த எந்த சிக்னல்ல இருந்து எனக்கு வந்திருக்கிறது. அப்ப அவர்கள் எனக்கு சொன்னார்கள் மாளிகாவத்திலே டவர்ல இருந்து வந்திருக்குது, கிராண்ட் பாஸ் டவர்ல இருந்து வந்திருக்கிறது. நான் கேட்டேன் வெலிக்காடு டவர்ல இருந்து வந்திருக்குதான்னு கேட்டேன். வெலிக்காடு டவர்ல இருந்து ஒரு டெலிபோன் காலும் வந்தில்லை. அப்ப சொல்றது சிறைசாலையில இருந்து எனக்கு ஒரு டெலிபோன் காலும் வந்தில்லை. அப்ப எனக்கு வந்திருக்கிறது மாளிகாவத்த டவர்ல இருந்து கிராண்ட் பாஸ் டவர்ல இருந்து. அது நான் சொல்றது என்னன்னா, அப்ப அந்த மாளிகாவத்த கெத்தாராம பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களோட எங்களுடைய அரசியல் வேலைக்கு வாரதுனால எங்களோட கட்சிக்கு ஆதரவா இருந்தவர்கள் இனி அவர்கள் அந்த அரசியல் இந்த உறவு இருக்கிறதுனால பேசிக்கொண்டது தான் அந்த டெலிபோன் கால். அப்ப அதைத்தான் பிழையான முறையிலே இவர்கள் அடுக்கி இருக்கிறார்கள். அதே போல அது 2021 இருந்து 24 வரை காட்டின் தான் அந்த டெலிபோன் கால் எல்லாம் வந்திருக்கிறது. அப்ப 24 தான் இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப 24க்கு பிறகு எனக்கு அந்த 24க்கு அவர் சிறையில இருக்கிற காலத்துல எனக்கு அந்த நம்பர்ல இருந்து டெலிபோன் கால் வந்தில்லை என்றும் சிஐடி எனக்கு சொன்னாங்க. அதோட நான் சொல்ல வேணும் இன்னொன்று விஷயம் என்னென்றால், இந்த நபரை பத்தி நான் கேட்டேன் அந்த சிஐடி கிட்ட, இவர் என்ன சரி பாத்தாள் உலகத்தோட சம்பந்தம் இருக்குதா, இல்லாட்டி இவர் என்ன சரி வேற விஷயங்கள்ல சம்பந்தம் இருக்குதா. அப்ப அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் கூடுதலாக இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஆவின ஒருவர் தான் இந்த சந்தேக நபர் என்று தான் கூறினார். இப்ப இதுதான் நடந்தது, இதுதான் உண்மையான விஷயம். ஆனா இந்த உண்மையான விஷயத்தை மறைத்து எங்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய கௌரவத்தை, நாங்கள் இவ்வளவு காலம் உருவாக்கின கௌரவத்தை இல்லாமக்கிறதுக்கு திட்டமிட்டு போட்ட ஒரு நியூஸ் என்று தான் எனக்கு விளங்குறது. என்னன்னா, ஜனாதிபதியிட இப்ப மாத்திய மீடியா செக்ஷன்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளியும் இதை ஷேர் பண்ணிருக்கிறார். இப்ப அதுல விளங்குது தான் இது அரசியல் பின்னணி என்னண்டா, இந்த மாதிரி ஒரு பொய் நியூஸ பின்னணி இருக்கிட்டு. எனக்கு உண்மையான கவலை வந்து சக்தி நியூஸ், சிரச நியூஸ் போல இந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஏஜென்சி ஒன்று இப்படி நியூஸை பிழையாக்கி போடுறது மிக தவறு. ஆனால் நான் கதைச்சேன், அவர்கள் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அந்த நியூஸை கரெக்ட் பண்றேன் எனக்கு ஒரு வாய்ஸ் கட்டும் என்னால் எடுத்தார்கள். நீ பாப்போம் அதை அவர்கள் கரெக்ட் பண்றதார்கள் என்று. இதுதான் நடந்த உண்மை. ஆனால் இதை வச்சு அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கக்கூடிய வெப்சைட்டுகள், நபர்கள் அவர்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அரசியல் இத மாதிரி விஷயங்கள்ல முடிய வேணும் என்று. அதே போல நான் ஒன்று சொல்றேன், இப்ப இந்த நாட்டிலே ஆட்சி செஞ்ச ராஜபக்சேவுடைய கூட்டம் ஒன்று இருக்குது தானே, அவர்கள் இந்த நேரம் சொல்றது தான் நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட எங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது. அதே போல இப்ப அன்ரகுமாரோட அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இந்த போதைப் பொருள்கள் விற்கிறவர்களோட பாத்தாள உலகமோட சம்பந்தம் இருக்கிறது அவர்கள் சொல்றார்கள். இனி ரெண்டு சைட்லயும் எங்களுடைய அரசியல் பயணத்தை நிப்பாற்றத்துக்கு பல அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு விட்டிருக்கிறார்கள். ஒரு நபர்கள் போதைப் பொருள்களை பத்தி சம்பந்தப்படுத்துறார்கள், மற்ற சைட் ஈஸ்டர் சண்டே அட்டாக்கோட சம்பந்தப்படுத்துறார். இனி மக்கள் உணர வேணும், நாங்கள் இந்த அரசியல் செய்யறது எவ்வளோ கஷ்டமான நிலைமையில, எவ்வளோ மோசமான நபர்களோட நாங்கள் இந்த எங்களுடைய பொறுப்பை நாங்கள் அரசியலை செஞ்சு கொண்டிருக்கிறது என்று மக்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள இயலும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.